விஜய் மல்லையோட பங்களாவா? வெற்றி கொடி கட்டு பகை வரை முட்டும் வரை முட்டு லட்சியம். போன எபிசோடு ரெண்டாவது பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இந்த எபிசோட ரோஸ் கடை பார்க்கலான்னு போயின்னு இருக்கிறோம். இந்த இது தான் இங்கே கரெக்டாக இங்கே இருக்குல்ல, அங்கேருந்து அந்த பக்கம் ஒரு புளியோட டைம் கிராஸ் ஆச்சு. 4:30 மணிக்கு ஈவினிங் டைம். ஈவினிங்கா? குதிரைலாம் இங்கே தேடி வந்திருக்கோம். குதிரைலாம் இங்கே தேடி வந்திருக்கோம். இங்கே கீழே தண்ணி குடிக்க போகுங்க. அதனால வரும் இந்த பக்கம் குதிரை. குதிரை இப்போ வந்து ரோஸ் கார்டன் எக்ஸ்ப்ளோர் பண்ண கிளம்பிட்டோம். ரோஸ் கார்டன்லாம் முன்னாடியே பார்த்துருக்குறேன். நம்ம வீட்டுக்காரம்மா வந்துக்கிறாங்க இல்லையா, அதனால் ரோஸ் கார்டன் பார்க்கறதுக்கு போயின்னு இருக்கிறோம். அவங்களுக்கு அதுதான் யூஸு, நம்மளுக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை இல்லையா. ரோஸ் கார்டன் அப்புறம் கர்நாடகா கார்டனு இந்த வீடியோவில் ரெண்டுத்தையும் பார்ப்போம். ஓகே லெட்ஸ் கோ. அப்படியே அங்கே குளிர் வர ஸ்டார்ட் ஆகுது. 2 பேருக்கு ஸ்வெட்டர் வாங்கணும், அத்தையும் வாங்கிடுவோம். மல்லையோட பங்களா அதுதான். விஜய் மல்லையோட பங்களாவா? சேல் பண்ணிட்டான். தான் விஜய் மல்லையா பங்களா வாங்க. லெஃப்டில் இருக்கிறது பில்டிங்கு சேல் பண்ணிட்டான். நான் இப்போ தான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி. அந்த மல்லையா பாருங்கள் என்னென்ன வேலை பண்ணியிருக்கிறான். பெங்களூரில் இருக்கிறதெல்லாம் ஆட்டியாக போட்டாங்க கவர்மெண்ட்டு, காசு கட்டாமல் பேங்க் லோன் வாங்கிட்டு. நம்ம மல்லையா என்னென்ன வேலையா பண்ணியிருக்கிறாரு பாருங்க ஐயா. பங்களாவை கட்டி விட்டுருக்குறாயா. ஆனால் சேல் ஆகிடுச்சாங்க ஐயா. நல்லா தான் இருக்குது செவரெல்லாம். இதுவும் நல்லா தெரியுது இல்லையா? என்ன மக்களே சொல்கிறீங்க? நல்லா தான் இருக்குது. ஆனால் இன்னும் கொஞ்ச நேரம் போனால் பயங்கரமாக குளிருமா. இப்போ வெயில் சுருன்னு அடிக்குது. போன வாரம்லாம் சரியான மழையா. வெயில் சுருன்னு அடிக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. குன்னூரில் ரைட்டு, நம்ம நாளைக்கு போகலாம் குன்னூருக்கு. இன்றைக்கி இங்கே லோக்கலில் சுற்றி பார்த்துருவோம். பழங்குடியினர் பண்பாட்டு மையம் உதகை. என்னென்னமோ கை காமிச்சிட்டு போகிறான், ஒன்றும் புரியலை. ஹலோ டியர் காய்ஸ், இப்போ நாம் வந்து ரோஸ் கார்டன் வந்துருக்கிறோம். ஊட்டியில் எப்போ வந்தாலும் ரோஸ் கார்டன் ஒரு மாதிரி புத்துணர்ச்சியாக புது விதமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இன்றைக்கி ரொம்ப ஒரு மோசமான நிலைமையில் இருக்குது. இந்த ரோஸ் கார்டன் என்ட்ரி பார்த்தீங்கன்னா 75 ரூபா வாங்குறாங்க. 75 ரூபாய்க்கு இந்த வாட்டி நான் வந்ததுக்கு ஒர்த்தான்னு கேட்டால் நோ யூஸ் எல்லாம் போயிடுச்சு. பூவே இல்லை. கிட்டத்தட்ட 2800 வகையான ரோஜா பூக்கள் பூக்கும் இந்த ரோஸ் கார்டனில். மொத்தமாக 10 ஏக்கரில் இருக்கும். இந்த 10 ஏக்கரில் 2800 வகையான பூவை பார்க்கும்போது அவ்வளோ கண்ணுக்கு புத்துணர்ச்சியாக குளிர்ச்சியாக இருக்கும். பட் இந்த வாட்டி பூவே இல்லாதனால ரொம்ப ஃபீல் ஆகிடுச்சுங்க. ஸோ சேடுன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் லைட்டாக இருக்கிற பூவை மட்டும் வெளியே எடுத்துக்கிட்டு அப்படியே போயிட்டே இருந்தோம், வேறு வழி இல்லாமல். ஓகே நோ யூஸ் இருக்கிறத பார்த்துட்டு போவோம் மக்களே. நீயும் சந்தோஷமாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்க ரோஸ் கார்டனை. நித்தம் ஒரு வானம் வேண்டும், தங்க மழை பெய்ய வேண்டும், தமிழில் குயில் பாட வேண்டும், புத்தம் புது பூமி வேண்டும். நித்தம் ஒரு வானம் வேண்டும், தங்க மழை பெய்ய வேண்டும், தமிழில் குயில் பாட வேண்டும், புத்தம் புது பூமி வேண்டும். நித்தம் ஒரு வானம் வேண்டும், தங்க மழை பெய்ய வேண்டும், தமிழில் குயில் பாட வேண்டும், புத்தம் புது பூமி வேண்டும். நித்தம் ஒரு வானம் வேண்டும், தங்க மழை பெய்ய வேண்டும், தமிழில் குயில் பாட வேண்டும். ரோஸ் கார்டனை பார்த்துட்டு அதுக்கடுத்து என் தம்பி இங்கே ஒரு முருகர் கோயில் இருக்குது பார்க்கலாமான்னு கூட்டினா. என்னடா முருகர் கோயில், நம்ம பார்க்காத முருகர் கோயிலான்னு நினச்சேன். கிட்ட போனோன்னே தெரிஞ்சது வேற லெவலுக்கு இது மக்களே. இந்த மாதிரி முருகர் கோயில் ஊட்டி ரோஸ் கார்டன் பக்கத்துலேயே இருக்குது. அதை பார்க்குறதான் கூட்டு போனாரு. பாருங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க, தரமாக இருக்குது.
ஊட்டிலேயே தரமான பிளேஸ்னாக்கா எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அருள்மிகு ஸ்ரீ பாலதண்டாயுதபாணி முருகன் கோயிலுக்கு தான் வந்திருக்கிறோம். இந்த முருகன் கோயில் வேற லெவலில் இருக்குது. நீங்கள் யார் எப்போ ஊட்டிக்கு வந்தாலும் இந்த இடத்துக்கு வந்துட்டு போங்க. அமைதியாக சைலண்டாக சூப்பராக இருக்குது. கைஸ், இங்கே நிறைய வீடியோலாம் பார்த்துருப்போம். ஊட்டியில் ஒரு பெரிய முருகன் சிலை இருக்குதுன்னு அந்த கோயிலுக்கு வந்தோம். ரோஸ் கார்டன் பக்கத்தில் இருக்குது. இந்த இடத்துல நம்ம பிரதர் சொன்னார். வந்துட்டு அன்எக்ஸ்பெக்டடாக வந்தோம். சூப்பராக இருந்துச்சு. வீடியோவில் நீங்களும் பாருங்கள். பார்த்துட்டு அப்படியே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பின்னாடி வியூ கார்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். ஊட்டியில் இருக்கிற பெரிய முருகன் சிலை இங்கேருந்து ஃபுல்லாக வியூவும் தருது. பார்த்துருப்பீங்க. இந்த சிலையை பார்க்கறதுக்கு ஒரு தூரம் வந்தோம். சூப்பராக இருக்குது. நான் கிட்ட இருந்து போயிட்டு ஸ்ட்ரைட்டாக எடுத்தாக்கா வீடியோவில் ஃபுல் முருகன் சிலை தெரிய மாட்டுது. அதை கொஞ்சம் தூரமாக வந்து எடுத்துருக்குறேன். நல்லா இருக்குது. நீ யாருன்னா ஊட்டிக்கு வந்தாக்கா ரோஸ் கார்டன் மேலே ஏறினாக்கா இந்த மலை இருக்குது. மலைக்கு பக்கத்தில் முருகன் கோயில், முருகன் கோயில் பக்கத்தில் முருகன் சிலை. இப்படி நல்லா இருக்குதா? ஓகே, வாங்க அடுத்த பிளேஸ் பார்க்கலாம். முருகர் கோயிலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்த இடம் தான் இந்த ஊட்டியில் இருக்கிற மிகவும் பிரம்மாண்டமான ரொம்பவும் பெரிய ஒரு கர்நாடகா கார்டன் தான் வந்திருக்கிறோம். இந்த கர்நாடகா கார்டனுக்குள்ள ரொம்ப பார்க்கெல்லாம் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. உருண்டு பிறண்டு விளையாடலாம், அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. இந்த கர்நாடகா கார்டன் ஹிஸ்டரியை பற்றி அப்படியே வாய்ஸ் மூலமாக கேட்டுங்க. ஊட்டியில் உள்ள கர்நாடக தோட்டத்தின் வரலாறு. ஊட்டியில் உள்ள கர்நாடக தோட்டமானது முன்பு மைசூர் இராச்சியத்தின் சொத்தாக இருந்த நிலத்தில் 1964ஆம் ஆண்டில் கர்நாடக அரசிற்கு மைசூர் மகாராஜாவால் வழங்கப்பட்டது. அந்த நிலத்தில் தோட்டக்கலை பூங்கா, தேயிலை தோட்டங்கள், மூலிகை தோட்டங்கள் மற்றும் மரங்கள் அடங்கிய ஒரு தோட்டமாக இது அமைக்கப்பட்டது. இந்த தோட்டம் சாய்வான நிலப்பரப்புகளில், பள்ளத்தாக்குகளில், தடுப்பணைகளுக்கு மத்தியில் அமைந்துள்ளது. இந்த தோட்டம் ஊட்டியில் ஒரு பிரபலமான சுற்றுலா தலமாக உள்ளது. இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் புல்வெளிகளையும், மலர் அருவிகளையும், கூரை தோட்டங்களையும், பானை தோட்டங்களையும், பிரம்மை பூக்கள் மற்றும் நீரூற்றுகளையும் கண்டு ரசிக்கின்றனர். தாவரவியல் பூங்கா, ரோஜா தோட்டம் மற்றும் பல்வேறு வகையான மலர் செடிகள், மரங்கள் மற்றும் இயற்கை காட்சிகளையும் கொண்டுள்ளது. காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை திறந்திருக்கும். நுழைவு கட்டணம் பெரியவர்களுக்கு ரூ.100, குழந்தைகளுக்கு ரூ.50. சுற்றுலா பயணிகள் இந்த தோட்டத்தின் அமைதியான மற்றும் அழகிய சூழலில் நேரத்தை செலவிடலாம். நீலகிரி மாவட்டம் தமிழகத்தின் மிக பிரபலமான சுற்றுலா தலமாகும். மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரில் உள்ள நீலகிரி மலையில் 7600 அடி உயரத்தில் அமைந்துள்ள மலைகளின் அரசி என்றழைக்கப்படும் ஊட்டியில் நிலவும் குளுமையை அனுபவிக்க பல்வேறு பகுதிகளிலிருந்தும் கோடை அவ்வாறு சுற்றுலா வரும் பயணிகள் சுற்றி பார்த்து மகிழ தாவரவியல் பூங்கா, ரோஸ் கார்டன் உள்பட அம்சங்கள் நீலகிரியில் அமைக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் ஊட்டியில் அமைந்துள்ள கர்நாடகா பூங்கா சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்து வருகிறது.
காய்ஸ், நம்ம கோவா ரைடுக்கு அப்புறம் இப்போ ராங்கிங் பீச்சுக்கு வந்திருக்கிறோம். இது வாக்கபிள் ராங்கிங் பீச். டோன்ட் ஷேக், டோன்ட் ஜம்ப், டோன்ட் கிளைம். மேலே ஏறக்கூடாது, ஜம்ப் பண்ணக்கூடாது, ஷேக் பண்ணக்கூடாது. அப்படியே வரும். ஓகே, எப்படி இருக்குது ராங்கிங் பீச்சு? கைஸ், அவ்வளோதான். கர்நாடகாக்காரன் பார்த்தாச்சு. இதோட இன்றைக்கி விழாக முடிச்சுக்கிறேன். நாளைக்கு வேறு பிளேஸுக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கிறேன். குன்னூர் வேறு லெவலில் இருக்கும், அதை பார்க்கலான்னு இருக்கிறேன். ஓகே மக்களே, இதோட இந்த விழாக முடிச்சுக்கிறேன். பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.